இந்த ஆராதனம் பண்ணி முடிச்சு உத்தரகாண்டம் கிட்ட வரும்போது யுத்த காண்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வரா ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு அயோத்தியாவுக்கு வரா. அப்போ விபீஷணனும் வரான். ஏன்னா விபீஷணன் ஏற்கனவே இப்போ சிஏஏ எல்லாம் அப்ளை ஆயிடுத்து. அதனால ஸ்ரீலங்காலேருந்து குடியரசு இதெல்லாம் வாங்கிட்டு அவர் வேற அயோத்தியாவுக்கு வந்தார். அயோத்தியாவில் வந்த உடனே அவருக்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சா. அப் கியா खरीदना चाहते हो, ஏன்னா ஃபாரின் டெலிகேட் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டார், உங்க கோவிலையே எனக்கு கொடுத்துருன்னு விட்டார். இப்போ எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணா, ஹம் நஹீ தே சக்தே ஹே, கியா சோச் ரே ஆப் அப்படின்னு அவ ஹிந்தியில பேசியிருக்கா. அதனால அப்படி பேசின உடனே அவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல எனக்கு இந்த பெருமாள் வேணும்னு சொன்ன உடனே ராமர் சொன்னார், அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன், அடியவர்கள் என்ன கேட்கறாளோ கொடுத்துருவேன், கோவில் தானே வேணும் எடுத்துன்னு போட்டார். இப்போ கோவில் இப்பெல்லாம் மழை ரொம்ப வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, இப்பெல்லாம் என்ன பண்றான்னா அந்த சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் எல்லாம் கூட்டு 6 அடிக்கு வீட்டை வசத்திடுறா, வீட்டை நகர்த்திடுறா. இவர் என்ன கோவிலையே நகர்த்தி விட்டார். இவர் தான் அந்த காலத்துல ரோல் மாடலே. அதனால கோவிலையே தரதரா நகர்த்து மத்திய பிரதேஷ் வழியா தெலுங்கானா வழியா தமிழகத்துக்கிட்ட சோழ நாட்டுக்கிட்ட சாயங்கால வேளை ஆயிடுத்துங்கிறதுக்காக பெருமாளை அங்க வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு போறார். அப்போது பெருமாள் அசரீரி வாக்கு சொல்லிட்டார், இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஏன் சுவாமி லங்கா வர பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, இல்ல, இங்க ஒரு சோழ நாட்டு அரசன் தர்மவர்மான் என்கின்றவன் இருக்கின்றான். அந்த தர்மவர்மா பிரார்த்தித்தான், தமிழகத்துக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு. அந்த காலத்தை பாருங்க, அப்படிலாம் அரசர்கள் இருந்துக்கா, பெருமாளை தேடி தேடி வர வச்சிருக்கா தமிழ்நாட்டுக்கு, அவ்வளவு ஆஸ்திகர்கள் இருந்திருக்கா. அதனால சொன்னா, நீ இங்கே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டா, நான் இங்கே தங்குறேன். ஆனா கவலைப்படாத விபீஷணா, தென்திசை இலங்கை நோக்கி, ஆனா நான் சயன கோலத்தில் இருப்பதே ஒன்ன பார்த்து கொண்டு தான், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே தென்திசை இலங்கை நோக்கி இருந்த எம்பெருமான் ரங்கநாதன். ரங்கம்னு சொன்னாலே ஒரு ஏரியா, ஒரு அரேனா. அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டான். ஃபர்ஸ்ட் அவளை கேட்டா, do you like this place? I just love it, I love it so much. அதனால ஸ்ரீக்கு பிடிச்ச ரங்கம் ஸ்ரீரங்கம், ஸ்ரீக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கமானபடியால் நாராயணன் என்கின்ற ஜெகநாதன் அந்த பெயரையே ஏற்றுக்கொண்டு ரங்கநாதன் என்கின்ற பெயரோடு அதே க்ஷேத்திரத்துல தங்கினார். அத்தனை ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் பாடுறா. எப்போ முதலாழ்வார்கள் பார்த்தான்னு கேட்டா, கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை. நான் பூமியில் பிறந்து எங்க அப்பா அம்மா LFCல என்ன கூட்டுன்னு போகும்போது நான் பார்க்கல, எங்க அம்மாவுடைய கர்ப்ப காலத்தில் ஆம்னயானிக் சாக்ல நான் அடங்கி இருக்கும் போதே இந்த பெருமாளை பார்த்துட்டேன். கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன், எதை? திருவரங்கன் மேயான் திசை, திருவரங்கத்து எம்பெருமானை அங்கே பார்த்தேன். திருமழிசை பிரான் எடுக்கிறார், கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அப்பேற்பட்ட அந்த கூனியானவள் கைகைக்கு சொல்லி கொடுத்து கைகை தசரதன் கிட்ட வினவி, தசரதன் தன் ராமனை பார்த்து காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அந்த ராமன் எந்த பிராவண்யத்தோடு சென்றானோ அதே பிராவண்யம், அதே சௌலபியம், அதே சௌஷீல்யம், அதே ஔதாரியம், அதே சத்திய சங்கல்பத்தை இங்கே நான் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கின்றேன். திருமழிசை பிரான் ஆண்டாள் எடுக்கிறா, இந்த பெருமாளுக்கு குழலழகர், வாயழகர், எல்லாமே இவர் கழகான். நாபிய பார்த்தா தேசிகன் எடுத்தார், நாளிகேன ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யாவர்த்த துதி சகச்சரியும் ரங்கநாதஸ்ய நாபிகி. முதல்ல நீங்க கோவிலுக்கு போனோம்னா பெருமாளுடைய தொப்புளை பார்க்கணுமா? சுவாமி கேட்கும் போதே கொஞ்சம் நன்னா இல்லையே, அவருடைய தொப்புளை பார்க்கணும், இவருடைய தொப்புளை பார்க்கலாம். அதனால இவருடைய தொப்புள்ள பார்த்தா அழகா அங்கேன்னு ஒரு கமலம், அதுலேருந்து ஒரு தாமரை பூக்குமா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுங்க. அதனால அவருடைய தொப்புள்ளேருந்து ஒரு தாமரை பூக்கும், அந்த தாமரையில ஒரு பிரம்மா அமர்ந்து கொண்டிருப்பார். அழகான நாபி, காமாராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் க்ஷௌமாஸ்லிஷ்டம்னு எடுத்தார் தேசிகன். 2 தொடைய பார்த்தா வாழைத்தண்டு தோட்டத்துக்குள்ள மதனன், அதாவது அனங்கன் மாறன் 300ன்னு வச்சுக்காதீங்க, வெறும் மாறன். இந்த மாறன் 2 அந்த காமாராம ஸ்திர கதலிகாக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட அழகான தொடை, அழகான கழுத்து, வக்ஷஸ்தல்யாம் முரபி துளசீம், அவனுடைய மார்பை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கே. அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் எடுத்தார். அதனால்தான் தேசிகன் எடுத்தார், ஆறாத அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோவில். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிரும் பாருங்க. அம்புயத்தோன், அம்புயத்தோன்னா யாரு? பிரம்மா. அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில். அடுத்தது தோலாத தனிவீரன் தொழுத கோயில். தோலாத தனிவீரன்னா தோல்வி அடையாத வீரன் ராமன். தோலாத தனி வீரன் தொழுத கோயில், ராமர் சேவிச்ச கோயில். துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், விபீஷணன் தொழுத கோவில். சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோவில், அத்தனை பயனும் சேரும். செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். என்ன அழகு பாருங்க, அகார உகார மகாரங்களில் அரங்கம்னு சொல்றோம்.
ஆனா தமிழ் மரபு படி எப்படி இருக்கணும்? இரங்கம் தானே இருக்கணும். ராமாயணமே ஈராமாயணம்னு போடுறோம், ராமன்னா ஈராமன்னு போடுறோம். ஆனா ரங்கத்துக்கு மட்டும் அரங்கம்னு போடுறோம். ஏன்னா பிரணவத்தின் முதல் எழுத்தாம் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில். தீராத வினயனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகன் எடுத்தார். தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் அதிகரண சாராவளி ஆத்தான கிரந்தமும் இந்த பெருமாளின் திருவடியில் தான் சமர்ப்பித்தார். ஆதிசங்கர பகவத் பாதருக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்த ரூபே நிஜபூத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே காவேரி தீரே கருணாவலோலே மந்தார மூலே திருதசாரு கேளே தைத்யாந்த காலே அகிலலோக லீலே ஸ்ரீரங்க லீலே ரமதாம் மனோமேன்னு ஆச்சரியமான ஆதிசங்கரர் பாடியிருக்கார், தேசிகன் பாடியிருக்கார், ராமானுஜர் பாடியிருக்கார். மணவாள மாமுனிகளுக்கு அங்க சந்நிதி உண்டு, பிள்ளலோகாச்சாரியருக்கு சந்நிதி உண்டு, பெரியவாச்சான் பிள்ளைக்கு சந்நிதி உண்டு. கிட்டத்தட்ட 21 கோபுரம், 68 சந்நிதிகள், நித்தியமும் உற்சவம். 2 பக்கமும் காவேரி, காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் அதை கொள்ளுமிடம் கொள்ளிடம். இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கமும் காவேரி. திரிபாத் விபூதி. ஸ்ரீரங்கத்துக்கு நிகர் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு ஈக்குவல் சொல்லவே முடியாது. அந்த இடத்துல இருக்கணும்னா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா தேசிகன் சொன்னார், ஸ்ரீரங்கத்துல இருந்தா ஸ்ரீரங்கவாசிகளை பார்த்து கொஞ்சம் பயந்துண்டே இரு. யார் யார் என்னென்ன பேசுவான்னு தெரியாது. தேசிகன் எடுத்துக்கார். குப்பெச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலே. அதுவும் அந்த திவிதேசத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட ஜாகிரதையா நடந்து. நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்கார். அதனால குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலே. அவ என்ன பேசுறாங்கிறத நீ வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் டீ ஷார்ட் யோசிச்சாதான் தெரியும். ஓஹோ, இதுதான் நம்மளை பார்த்துதான் கிண்டல் அடிச்சிருக்கா பொருக்கு, நமக்கே தெரியல அப்படிங்கிறது. குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலேன்னு ஆச்சரியமான எம்பெருமான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார். பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பச்சை மாமலை போல் இருக்கக்கூடிய மேனியோடு கூடியவனே, பவழவாயோடு கூடியவனே, கமலச்செங்கனோடு கூடியவனே, அச்சுதனே, அனந்தனே, ஆயர் கொழுந்தே என்னுடைய நாதான் எடுக்கிறார். இந்த பெருமாள் எப்படி சயனிக்கிறார்? தென் திசை இலங்கை நோக்கி. அப்போ குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி. குணதிசை ஈஸ்ட் பக்கமா திருவடி, குடதிசை முடியை வைத்து வெஸ்ட் பக்கமா திருமுடி. இத ஊத்துக்காடு வெங்கடகவி என்கின்ற மகான் சாதிக்கிறார். என்ன சொல்றார்? கார்த்தால சூரியன் உதிக்கின்றது. அப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பக்கமா தான் பெருமாளோட கால் இருக்கு. காலையே காலையே தொழுத கதிரவன் தோன்றினான். கதிரவன் ஈஸ்ட்ல உதிக்கிறார் காலையில். ஏன்னா பெருமாள் காலை தொழறதுக்கான். வெஸ்ட்ல அந்தியம் போலில் சாயரர். அப்போ மாலையே மாலையே தொழுத. ஏன்னா மாலையில தானே செட் ஆகுது. மாலை தொழ மாலையில், காலை தொழ காலையில் என்று ஊத்துக்காடு வெங்கடகவி சாதிக்கிறார். அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்காளாம். பக்தி சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாகன பக்த பாத தூளி மதுர கவி சர பரகால மகதாக்வய பிரமுகைர விரல சம்ஸ்தூயமான தத்ரமிடகானர சொல்ல சகிஞ்சித் உன்மீலித நயனம் பாலித புவனம் கேலித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனீஷம் எடுத்திருக்காரா இவர்? ஏன் பள்ளி கொண்டீரையா. அருணாச்சல கவி கம்பராமாயணம் அரங்கேறியது ஸ்ரீரங்கத்தில். அந்த கம்பராமாயணத்துக்கு செவி சாய்த்தது மேட்டழகிய சிங்கர். ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியவர் ஆற்றழகிய சிங்கர். வெளியே ரயில் நிலையத்துக்கிட்ட இருக்கக்கூடியவர் காட்டழகிய சிங்கர். 3 அழகிய சிங்கர்கள் கொண்டது. கோதண்டராமர், பட்டாபிராமர், உள்ளாண்டாள், வெளியாண்டாள். தேசிகனுக்குன்னு ஒரு சன்னதி, தசாவதார சன்னதியை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார். தியாகராஜர் அந்த பெருமாள் மேல பஞ்சரத்னங்களே பாடியிருக்கிறதா சொல்றா. ஓரங்கசாயி பூலோக வைகுண்டம்னு எடுக்கிறார். தீட்சிதர் என்ன அழகா எடுக்கிறார். ஷியாமளாங்க விஹங்க துரங்க சதய பாங்க சத் சங்கரங்க பூரவிஹாரா. இன்னொரு கீர்த்தனம் ரங்கநாயகி பாவயேகம் நாயகி ராகத்தை எடுக்கிறார். பிரணவாகார திவ்ய விமானம். பிரணவாகாரம் தீட்சிதர் ஒரு பெரிய இந்த விக்கிபீடியா மாதிரி அந்த காலத்துல. ஆனா அவர் சொல்றதெல்லாம் சத்தியமா இருக்கும். விக்கிபீடியா சொல்றதெல்லாம் சத்தியம் இல்லை, அவர் சொல்றது இருக்கும். விமானத்து பேரை கொடுத்துருவார், எந்த நதின்னு சொல்லிடுவார், அத்தனையும். இப்ப தீட்சிதர் பாடியிருக்கார், அருணாச்சல கவி பாடியிருக்கார், ஊத்துக்காடு வெங்கட கவி பாடியிருக்கார், தேசிகன் பாடியிருக்கார், சங்கரர் பாடியிருக்கார், மத்வர் பாடியிருக்கார், ராகவேந்திர தீர்த்தர் பாடியிருக்கார். அத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கானா என்னவோ அந்த திவ்ய தேசத்துல இருக்கணும் இல்லையா. அதனால 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் என்னுடைய புக்கு வெளியீட்டு விழாக்கு வந்த உடனே 8வது நாள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுவோம்.
இவன் என்ன சொன்ன வேகத்தில் என்ன ஆகிடும், பல பேருக்கு உடனே எந்து வந்து இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போயிடுவா, அப்புறம் யார் நாளைக்கு வருவா, அதனால இன்னும் 7 நாள் முடிச்சுட்டு போங்க. அதனால இது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான பெருமை. இப்போ முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்தை கடந்து அடுத்த திவ்ய தேசத்துக்கு போகிறோம். இப்போ இத்தனை நாளி ஒரு திவ்ய தேசத்துக்கும் இவ்வளோ எடுக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கமா இருக்கின்றபடியால் ஸ்ரீரங்கத்துக்கு கொஞ்சம் பார்ஷியலாக இருந்து, அது என்னவோ அந்த ஸ்ரீரங்கம்னா அடைவளைஞ்சான் அம்மா மண்டபம், அந்த பக்கம் வெள்ள கோபுரம், அதெல்லாம் தாண்டி மனசு வரவே வராது. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா, தளிகை பண்ண வேண்டிய பாத்திரங்கள்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே காஃபி கூட அடியன் ஞாபகம் இருக்க, பத்மா காஃபின்னு நினைக்கிறேன் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காஃபிலேருந்து ஆரம்பிச்சு பாத்திரத்திலேருந்து இஹலோக சௌக்கியம் ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வான்னு ஆழ்வாரை பற்றி சொல்லும்போது தாயாரை பற்றி, அவள் இஹலோக சௌக்கியத்தையும் கொடுப்போம், கைவல்ய ஞானத்தையும் கொடுப்போம், மோட்சத்தையும் கொடுப்போம். அதனால பாத்திரமும் கிடைக்கும், நமக்கு பக்தி இருந்தால் சத் பாத்திரமாய் வைகுண்டமும் செல்லுவோம். எல்லீரும் வீடு பெற்றால் ஆங்கிடமில்லை என்கின்ற கணக்கிலே ஸ்ரீரங்கத்துக்கு அப்பேற்பட்ட பெருமையை எடுத்தார் ஆழ்வார். அடுத்தது உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம். இது எப்படின்னா, ஸ்ரீரங்கம் உங்களுக்கு நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை கரைச்சே குடிச்சிருப்பீங்க, பல பேருக்கு 2-3 வீடு அங்கேயே இருக்கும், அதனால உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. இப்போ ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு ஐலண்ட். அந்த காவேரி நீங்க காவேரி கர்நாடக மாநிலத்திலேருந்து அப்படி வந்தேன்னா மோகனூர் தாண்டி குணசீலம் தாண்டி அப்படி முசிறி இதெல்லாம் தாண்டி 2ஆ பிரியும் காவேரி. அப்போ அந்த நீங்க அதே காவேரி போற திக்கிலேயே போனேன்னா ரைட் ஹேண்ட் சைட், அதாவது தெந்து காவேரி கிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்கு உறையூர்னு பேர், அது 2வது திவ்யதேசம். வடதிரு காவேரி கிட்ட போகும்போது பிக்ஷாண்டார் கோவிலுங்கிற உத்தமர் கோவில் வரும். இப்ப நம்ம சவுத் போயிட்டு இருக்கோம், சவுத்துல போகும்போது தான் உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம் வரும். இந்த காவேரிக்கு வடக்கே தெற்கே சொல்லலாமா சுவாமி நீங்க கேட்கலாம். சொல்லலாம். எப்படி ஆழ்வார்கள் பாடின திருத்தலங்களை திவ்யதேசம்னு சொல்றோமோ, அதே பக்தியோடு அதே தூய தமிழோடு அதே ஸ்ரத்தையோடு சிவபக்தர்களாக இருந்த நாயன்மார்கள் பாடின சிவஸ்தலங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லுவது வழக்கம். அதை எப்படி ஜென்ரலி பிரிப்பான்னா, நம்பியாண்டார் நம்பி போன்ற மகான்கள்லாம் காவேரிக்கு வடக்கே காவேரிக்கு தெற்கே அப்படிதான் பிரிப்பா சிவஸ்தலங்களை பிரிக்கும் போது. இது ஒரு தப்புன்னு கிடையாது. காவேரிக்கு தெற்கே அப்படின்னா நீங்க உறையூருக்கு போப்பீர்கள், அப்பதான் நீங்க ஆற்றழகேசிங்கரை தாண்டி போவேள். ஆற்றழகேசிங்கரை எவ்வளவு பெருசு வச்சிருக்கா யாராச்சும் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். என்னன்னா, நீங்க அந்த அகண்ட காவேரியை தாண்டறீங்க இல்லையா, அந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து போன உடனே அந்த காவேரி கரையிலேயே ஒரு நரசிம்மர் இருப்பார், ஆற்றழகிய சிங்கர்னு பேர். ஏன்னா காட்டழகிய சிங்கர் மேட்டழகி சிங்கரை சேவிச்சுருவேள், இது ஆற்றழகிய சிங்கர். திருச்சிராப்பள்ளி சிவஸ்தலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கோட்டையை திரிஷிரபுரி திரிஷிரகிரின்னு பேர். தீட்சிதர் எடுக்கிறார், ஸ்ரீமாத்ரு பூதம் त्रिशिरगिरिनाथं हृदि सुगन्धि कुन्तलाम्ब समेतं. திரிஷிரகிரி. இந்த கரதூஷண திரிஷிரஸ்னு 3 அசுரர்கள் இருந்தா. சூர்பனகா போய் அவாக்கிட்ட தான் சொல்றா, கரதூஷணர்கள் மகாராஷ்டிரால இருந்தா. திரிஷிரன் சிவபெருமானை நோக்கி இந்த மலக்கோட்டையில தவம் செய்து கொண்டிருந்தான், அவனையும் கூப்பிடுறா. திரிஷிரன் என்கின்ற அரக்கன் ராட்சசன் இங்கு இருந்து தவம் செய்ததால் திரிஷிரகிரி அப்படின்னு அந்த மலைக்கோட்டைக்கு பேர் வந்தது. திரிஷிரகிரிங்கிறது தான் மருவி 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 திருச்சிராப்பள்ளி அப்படின்னு ஆச்சு. அதனால இந்த திருஷிரகிரி மலைக்கோட்டை, அங்க மலைக்கோட்டையில என்னன்னா ரொம்ப பல்லவர்கள் காலத்து கல்வெட்டெல்லாம் இருக்கு. மேல பார்த்தேன்னா அதுக்கும் மேல உச்சி பிள்ளையார்னு ஒருத்தர் இருப்பார், ரொம்ப சுப்பிரசித்தம். உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம். இந்த உறையூர் என்கின்றது 2வது திவ்யதேசம். இப்ப நீங்க ஒருவேளை இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வந்திருக்கீள், நாளையிலேருந்தும் வருதா ஒருவேளை தீர்மானம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் வந்து இவர் ரொம்ப மோசம் கிடையாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு நாளையிலேருந்து வருதா இருந்தா 2-3 விஷயங்கள் பண்ணலாம். புஸ்தகம், பேனா, பென்சில் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டா இந்த 108 திவ்யதேசத்தை பற்றி புஸ்தகமே இருக்குன்னு வச்சுங்க, அதில் நீங்கள் சைடில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். 1. 2வது, இல்லாட்டா இப்போ நீங்கள் வந்து ஐபேடோ 9th ஜெனரேஷன் 10th ஜெனரேஷன் வச்சுருக்கு, இல்லாட்டா ஒரு ஸ்டைலஸ் ஒரு ஆப்பிள் பென் இருக்குன்னா அதில் எழுதிக்கலாம். இது 2வது ஆப்ஷன். 3வது, கூரத்தாழ்வார் மாதிரி கேட்ட உடனே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒப்பிக்கணும் போய் டக்கு டக்குட்டு. வீட்டில் என்ன சொன்னார் முதல்ல, நான் இப்போ சொன்ன 2 மணி நேரத்தையும் நீங்கள் போய் சொல்லிடணும். அதெல்லாம் முடியாதுன்னா முதல் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 வந்துருங்க. அப்போ என்னன்னா, கேட்கும் போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பெனிஃபிஷியல் உபன்யாசம் இருக்காது. இப்போ நாராயணியம்னா ஏதோ நான் அன்னைக்கு நடந்த நரசிம்மாவதாரத்தை சொல்கிறேன். இந்த நீங்கள் 6 நாள் கேட்டதையும் உங்களால் போய் அனுபவிக்க முடியும் 106 திவ்யதேசங்களில் போய்.
அப்ப நீங்க பாருங்க, ஒரு கோவிலுக்கு when you go well informed you will be able to relish and cherish your experience much better. ஓஹோ, அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, ஆற்றழிசிங்கர் பொய் சொல்லல, அவர் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு, மேற்றழிசிங்கர் மேல இருக்கார் பாருங்க, இங்க பாருங்க கல் திண்ணை, இங்கதான் நம்பிள்ளை வந்து உபன்யாசம் வச்சிருக்கார், ஓஹோ அங்கதான் கோதண்டராமருடைய சன்னதி இருக்கு, சந்திர புஷ்கரிணி சர்க்குலரா இருக்கும்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா, அப்புறம் அங்க தனவந்திரி சன்னதி இருக்கும்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா, ஓஹோ 5 குழி 3 வாசல், அதான் தாயார் சன்னதிக்கு போற வழியில இருக்கு பாருங்க, அததான் அவர் சொன்னார். இவ்வளவு ஞாபகம் வரும் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டேன்னா. அதனால 2வது திவ்யதேசம் உறையூர். உறையூர் என்கின்ற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அழகிய மணவாளன் என்று பேர். அழகிய மணவாளன், அவ்வளவு அழகான மாப்பிள்ளை. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு என்ன பெருமை தெரியுமோ, அங்க வந்து உற்சவர் திருமேனியே கிடையாது. உறையூர்ல பெருமாளுக்கு உற்சவர் கிடையாது, தாயாருக்கு மட்டும்தான் உற்சவர். அதையும் சுவாமி யாராவது திருடின்னு போயிட்டாளா? இல்ல. ஏன்னா இந்த தாயாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நடக்கும்போது சேர்த்தி நம் பெருமாளோட நடக்கும். அந்த பெருமாள் இங்க வருவார். பங்குனி உற்சவம், இங்க பங்குனி உத்திரம்னு ஒரு நன்னாள் உண்டு. அது வந்து முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிரசித்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள் தாயாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால அன்னி ஒரு நாள் தான். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, தாயார் வெளியே ஏறமாட்டாள், படிதாண்டா பத்னின்னு பேர். ஸ்ரீரங்கத்துல தாயாருக்கு வெளியில புறப்பாடு கிடையாது. இதே காஞ்சிபுரத்துல எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துருவாங்க. காஞ்சிபுரத்துல பாக்குற இடத்துல பட்டு கடை எப்படி வீட்டுல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா ஸ்ரீரங்கத்துல அப்படி இல்லை, பாத்திரம் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும். அதெல்லாம் இது இ-காமர்ஸ், ஏதாவது தாயார் ஆர்டர் பண்ணிட்டா வந்துடும். அதனால அவ தாண்டி போக மாட்டா. வெட்டிங் ஆனிவர்சரியே வந்தாலும் பெருமாள் தான் இவளை தேடி வர வேண்டும். ஆச்சா, பெருமாள் எல்லா இடத்துக்கும் போவார். வருஷா வருஷம் அவர் என்ன பண்ணுவார், இந்த கமலவல்லி தாயார்னு பேரு உறையூர்ல தாயாருக்கு, அவளை பாக்குறதுக்காக ராத்திரி அந்த மணல் வெளியில நடந்து போவார். தன் கையில இருக்கக்கூடிய ஒசத்தியான மோதிரத்தை கொடுத்துட்டு வந்துருவார். வரும்போது தான் தெரியும் மோதிரத்தை கொடுத்துட்டோமே. இப்ப மோதிரத்தை கேட்டா அவ கொச்சுருவோம். என்ன பண்றதுன்னா, எல்லா ஊர்க்காராக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறைவல் வாங்கி ஒரு கடையில போய் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வரும்போது தாயாருக்கு இத்தனை நாழி ஆயிடுத்தே ஏன் வரலேன்னு ஒரு கோபம் வரும். கதவை சாத்திடுவோம். இன்னைக்கும் இந்த உற்சவம் நடக்கும், கதவை சாத்திடுவோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய பெருமாள், நான் தான் வந்திருக்கேன்னா யாரு, அதான் எப்பவுமே வருவேனே, அப்பப்போ பங்குனி உத்தரம்னா வந்துருவேள். ஏன் காலில் மணல் ஒட்டின்னு இருக்கு. அது வந்து இன்னைக்கு என்னவோ ஒரே மழைக்காலமா இருக்கா, நடந்து வரும்போதே இது காவேரி மணல் மாதிரி இருக்கே. காவேரி மணல் நம்ம தெருல எங்க வந்தது? அது வந்து யாரோ அந்த மணல் இப்பதான் மணலா லாரியா எடுத்துன்னு போகும்போது அந்த கீழே மணல் வந்து காலில் ஒட்டி நுடுத்து. சரி, கண்ணு ஏன் செவந்திருக்கு? இல்லை, அது ரொம்ப இப்போ ஏதோ கன்ஜக்டிவைட்டிஸ் மெட்ராஸ் ஐங்கிறா அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. உங்களுக்கு எதுக்கு வந்தது? உங்களுக்கு தான் ஒரு தோஷராகித்யம் இருக்கே, அது என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்க, யார்கிட்ட மோதிரத்தை கொடுத்துணும், இதை பாரு, இது புது மோதிரம் தான். புது மோதிரமா இருக்கே, பழைய மோதிரம் என்னாச்சு? இவ்வளவு கேள்வி கேட்கிறாளா? கதவை சாத்திடுவா தாயார். அப்போ பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தாயாரும் வெறுத்து விட்டால் நாம் என்ன செய்வதுன்னு நம்மாழ்வாரை கூப்பிடுவார். நம்மாழ்வார் நடுவில் இருந்து சாலமன் பாப்பையா மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு இருப்பார், இதை பாருப்பா ஏதோ போயிட்டு வந்துட்டார், அவர் மன்னிச்சு விட்டுரு. அதனால ஐயன் நான் சொல்லுகின்றேன் கேள் மகாலட்சுமி, இவனுக்கு வழி கொடு. அப்போ ஒரு வார்த்தை தாயார் உள்ளேன்னு சொல்லுவோம். நம்மாழ்வார் நம் ஐயன் சொன்னபடியால் இவருக்கு வழிவிட்டோம், கதவை திறங்கோள்னு சொன்னோன்னு பெருமாள் உள்ள வருவர். சேர்த்தி மண்டபத்தில் எழுந்தருளி சரணாகதிகத்தியம் பாடிவிட்டு அன்னைக்கு தாயார் பெருமாளுக்கு சேர்த்தி நடக்கும். இந்த சேர்த்தின்னு சொன்ன பாருங்க ஸ்ரீரங்கத்துல, இதுக்கு முந்தின நாள் முழுக்க பெருமாள் கமலவல்லி தாயாரோட இருக்கார். அதனால தான் உறையூர்ல பெருமாளுக்கு உற்சவர் கிடையாது, தாயாருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா உற்சவர் தான் இங்கேன்னு வந்துடுறாரு. அதனால உறையூர் என்கின்ற ஊர், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு கமலவல்லி என்கின்ற பெயர் உண்டு. இங்க நந்த சோழன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்திருக்கான். அவனுக்கு வெகு காலம் குழந்தை இல்லை. ஒரு குழந்தை கிட்டிற்று. அவ்வளவு அழகா இருக்காளாம் பார்க்கறதுக்கு. கமவுல் ஆதீதி கமலா என்கின்ற விதத்தில் அவ்வளவு அழகா இருக்கா அந்த தாயார். பார்த்த உடனே அவளுக்கு கமலவல்லி என்கின்ற பெயரை வச்சார். அந்த தாயார் அதே ஊரில் இருந்து பெருமாளை மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விரதத்தோடு இருந்தாள். தாயார் மகாலட்சுமி திரு உறைந்த ஊர், திரு உறையூர் என்கின்ற உறையூர் பேர் ஏற்பட்டது. இதே ஊர்ல ஒரு தடவை சோழர்கள் அரசன், ஞாபகம், சோழர்களுக்கு எப்ப பார்த்தாலும் தஞ்சாவூரே கேபிட்டல் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பட்டீஸ்வரம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அம்பாளுக்கு இங்க பட்டீஸ்வர துர்கான்னு பேர். அந்த பட்டீஸ்வரம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சோழர்களுக்கு தலைநகரம், இன்னொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தஞ்சை தலைநகரம், ஒரு சில காலகட்டத்தில் கும்பகோணம் தலைநகரம், இன்னொரு சில காலகட்டத்தில் உறையூர் தலைநகரமாக இருந்தது சோழனுக்கு. சோழர்களுக்கு அதிபதியாக இருந்தவனுக்கு ஒரு
யானை இருந்திருக்கு. அந்த யானை இந்த தெருவில் நடந்து போகும்போது ஒரு கோழி துரத்த ஆரம்பிச்சுட்டான். என்ன சார் இதெல்லாம் என்ன கதை, நீங்கள் இப்படியெல்லாம் கதையை சொல்லி சொல்லித்தான் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள். நான் சொல்லலைப்பா, என்னன்னா இது ஸ்தல புராணத்துல இருக்கு ஒன்றும். ரெண்டாவது, இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டா இப்ப எல்லாம் இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது பாருங்க. ரீல்னா பொய் இல்லை, இது இந்த ரீல் விடுறதுன்னா சொல்வாளே பொய் சொல்றது, அந்த ரீல் இல்லை. இது இந்த யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் வரும்போதோ அது என்னன்னா இத்தினூண்டு பூனை பெரிய சிம்மத்தை பயமுடுத்துறது, அந்த சிம்மம் பயந்து போறது. அப்பதான் எனக்கு தோணிது இதுவும் நடந்திருக்கும். ஒரு கோழி ஒரு யானையை துரத்திட்டான், யானை துரத்தி ஓடிண்டே போச்சான். இந்த கோழிக்கு எப்பேற்பட்ட ஒரு தைரியம் வந்தது, கோழிக்கு கூட யானையோடு போரிடக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் கொடுத்த ஊர் கோழியூர். உறைந்த ஊர் திருவுறையூர், கோழி துரத்தின ஊர் கோழியூர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகிய மணவாளன் பிரயோக சக்கரத்தோட இருப்பார். ஞாபகம் வச்சுங்க, இப்படி சாதாரண சக்கரம் நிறைய இடங்களுக்கு போனேன்னா பெருமாள் இப்படி வச்சுருப்பார். இதுக்கு பிரயோக சக்கரம்னு பேர். யாராவது படுத்தினா உடனே ஏவறதுக்கு. அதாவது இப்படி வச்சுருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்டெப் 2ல இப்படி வைக்கணும் இல்லையா, அப்புறம் தான் ஏவ முடியும். இப்படி வச்சிருந்தா ரொம்ப சாந்தமா இருக்காருன்னு அர்த்தம். இப்படி வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் யாராவது அசடுத்தான ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோ உடனே விடுவார். இதற்கு பிரயோக சக்கரம் என்று பெயர். இப்ப சக்கரம் பிரயோக சக்கரம் இப்படி வச்சுக்கோ. இப்படி சில ஸ்தலங்கள்ல பெருமாள் கை வச்சுருப்பார், இப்படி சில ஸ்தலங்கள்ல வச்சுருப்பார். இதற்கு வரதஹஸ்தம்னு பேர். நீங்க என்ன கேட்கிறீங்களோ கொடுத்துருவார். இப்படி இதுக்கு வரதஹஸ்தம். பயப்படாதே, எதுக்கு பயப்படுற, கவலைப்படாதே பாரு 99 வந்துருத்து பாரு, கவலைப்படாதே அப்படின்னு வச்சுருக்கார் இல்லையா. இதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். இப்படி அபயஹஸ்தம், இது வரதஹஸ்தம். இப்படி மேல மேல வச்சுருப்பார். சில திவ்யதேசங்களுக்கு அவர் தெரியும், நம்ம போனாலே வாசல்லேருந்து உள்ள வரமாட்டோம், அதனால கூப்பிடுவார் வா வா. இப்போ நீங்க ஷோலிங்கர்ல கீழே போனேன்னா பெருமாள் இப்படி கூட்டுன்னு வருவார். கூடல் அழகரை போய் பார்த்தேன்னா இப்படி உள்ள கூப்பிடுவார். இதுக்கு ஆஹ்வான முத்ரான்னு பேர். உள்ளவா அப்படின்னு கூட பயப்படாது, உள்ளவா வா வா, யாரும் ஒண்ணு பார்க்க மாட்டா, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவார். இதுக்கு ஆஹ்வான முத்ரான்னு பேர். இது அமர்ந்த திருக்கோலத்தில். சயன கோலத்தை பார்த்தேன்னா ஒரு ஊர்ல ஒரு மாதிரி. சில ஊர்ல ஆதிசேஷனே இல்லாம சயனிச்சுருவார். எந்த ஊர்? வெரி குட். எல்லாம் அப்பா பயமா இருக்கு உங்களுக்கே சொல்லணும்னா, உங்ககிட்ட கேட்டுதானே உபன்யாசம் பண்ண போறேன். என்னன்னா திருக்கடல் மல்லையில ஸ்தல சயனம். எந்த விதேசத்துல சதுர்புஜங்களோட சயனம்? வெரி குட். இந்தளூரேன்னு இந்தளூர்ல பரிமள ரங்கநாதன் சயன கோலத்துல 4 கையோட இருப்பார். அப்பத்தோட அப்பா கூடத்தான். எல்லாம் டக்கு டக்குன்னு இருக்கு. சரி, இப்ப நான் கதைக்கே போயிடுறேன். என்னன்னா அந்த திவ்யதேசம் உறையூர் என்கின்ற ஊரில் ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ரொம்ப அந்தர்கதமான ஒரு சிஷ்யர் இருந்தார். பிள்ளை உறங்காவல்லி தாசர் அப்படின்னு பேர். வில்லி அப்படின்னா என்னன்னா வில் ஏந்தினவன் வில்லி. வில்லை ஏந்தினுட்டு தூங்கிட்டாருன்னு வச்சுங்க. வாசல்ல செக்யூரிட்டி கார்டு இருக்கார், பெரிய கன்னெல்லாம் வச்சுருக்கார், சண்டை போட மாட்டார், தூங்கி போயிடுறாருன்னு வச்சுங்க. இல்ல, இவர் உறங்காவில்லி, பிள்ளை உறங்காவில்லி தாசர். இவருக்கு ஒரு பத்னி இருந்தா, பொன்னாச்சியார்னு பேர். ரொம்ப நன்னா ஆபரணம் சாத்தின்னு இருப்போம். எவ்வளவு நல்லவர்கள் இவர்கள்னு சொன்னா, ஒரு தடவை திருடாள் வந்துட்டாளாம். திருடர்கள் வந்த உடனே அவ இப்படி படுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கி கிங்கிலாம் எடுத்துட்டா. அவ என்ன பண்ணா, புரண்டு படுத்தா. புரண்டு படுத்த உடனே வந்த திருடர்களுக்கு பயந்து போய் அவ திடீர்னு ஓடி போயிட்டா. ஏன்னா இவளுக்கு முழிப்பு வந்துருத்தோன்னு. அப்போ உடனே அடுத்த நாள் இந்த பொன்னாச்சியாருடைய ஆத்துக்காரர் பிள்ளை உறங்காவலி தாசர் கேட்டாராம், இங்க வங்கி என்னாச்சு? இல்ல, திருடா வந்தா, அவளுக்கு ஏதோ குடும்ப கஷ்டம் போல இருக்கு, இதை திருடலாம்னு வந்தா. ஏன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கியை திருடலை? ஏன்னா அவளுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக நான் புரண்டு படுத்தேன். இந்த பக்கம் கழட்டிட்டு போயிட்டோன்னு பயந்து அவ ஓடிட்டா. நீ அப்படி பண்ணிருக்க கூடாது பொன்னாச்சியார், பாவம் அவளுக்கு எவ்வளவு கஷ்டமோ, நீ அப்படியே இருந்திருக்கான்னு அவளே எடுத்துன்னு போயிருப்பாள். எப்படி இருக்கு பாருங்க சாமர்த்தியம். அந்த இதெல்லாம் வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளை உறங்காவல்லி தாசர் வாழ்ந்த ஊர் உறையூர். அதனால ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. 247 பாசுரம் ஸ்ரீரங்கமா. இந்த பெருமாளுக்கு ஒரே பாசுரம், ஒரே பாசுரத்துல ஒரு லைன்ல ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவ. நாகப்பட்டினத்து பாசுரத்துல வந்த பெருமாள் உறையூர் எம்பெருமான் ஆச்சு. அடுத்தது 3வது விதேசத்துக்கு போக போறோம். திருக்கரம்பனூர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், காவேரிக்கு தெற்கே அகண்ட காவேரி பக்கமா இருக்கக்கூடிய ஊர் உறையூர். காவேரிக்கு வடக்கே அதுக்கு கொள்ளிடம்னு பேர். நீங்க சமயபுரம்னு மாரியம்மனுடைய ஸ்தலம் ரொம்ப சுப்பிரசித்தம். போற வழியில ரொம்ப திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய இடம் பிக்ஷாண்டார் கோவில் என்று பெயர். அதற்கு உத்தமர் கோவில். ஆனா ஆழ்வார் சொல்லுவது திருக்கரம்பனூர் அப்படின்னு எடுக்கிறார். இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு தனி பெருமை.
இந்த ஒரு திவ்ய தேசத்துலதான் மும்மூர்த்திகளும் ஃபேமிலி பிக்சரா கொடுக்குறா. சிவபெருமானுக்கு ஒரு சந்நிதி உண்டு, அம்பாளுக்கு ஒரு சந்நிதி உண்டு, பிரம்மாவுக்கு ஒரு சந்நிதி உண்டு, சரஸ்வதிக்கு ஒரு சந்நிதி உண்டு, பெருமாளுக்கு ஒரு சந்நிதி உண்டு, மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சந்நிதி உண்டு. மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் உத்தமர் கோவில். தமன்னு சொன்னாலே கண்ணன் பகவத்கீதையில எடுக்கிறார். புருஷோத்தம, புருஷதர புருஷோத்தம. தமன்னு சொன்னா பெஸ்ட்னு அர்த்தம். நவமோத்தியாயத்துல பெருமாள் சொல்றார் குஹ்யதம, குஹ்யனா சீக்ரெட், தமனா பெஸ்ட். தமன்னு சொல்லிட்டாலே பெஸ்ட். ஹி இஸ் த பெஸ்ட் அமங்ஸ் புருஷ, புருஷோத்தம. புருஷோத்தமன் உறையும் கோவில் உத்தமர் கோவில். ஆச்சா. ரெண்டாவது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாயாருக்கு பூர்வாதேவி, பூர்ணவல்லி நாச்சியார் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன ஸ்தலம்னா, இந்த புராணம் 3 திவ்யதேசத்துக்கும் இந்த திவ்யதேசத்து ஸ்தல புராணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. என்னன்னா, பிரம்மாவுக்கு எவ்வளவு தலை அவரை கேட்டாதான் சார் தெரியும். 4. பொதுவாக நாங்கள் டிராமாலெல்லாம் 4 தான் சார். சஹஸ்ரநாமம்ங்கிற ஆக்டர் எப்பவுமே பிரம்மா ரோல் பண்ணுவார். அவர் 4 தலை இருக்கும். இன்னொரு தியரி என்ன வருதுன்னா, முதல்ல 5 இருந்தது சார், அப்புறம் 1 சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுதான் கரெக்ட். 5 தலை இருந்தது பிரம்மதேவனுக்கு. 5வது தலையை சிவபெருமான் ஏதோ ஒரு கோபவசமாக கிள்ளி விட்டார். அது கிள்ளும் போது என்ன எடுத்து, வேதத்தை ஓதுகின்றவனுடைய தலையை கிள்ளியதால் அது யார் சரி யார் தப்புங்கிற விசாரத்தை நம்ம இங்க பண்ண வேண்டாம். என்னென்ன கிள்ளியாச்சு, அந்த கபாலம் தலைக்கு ஒட்டினுடு, கை கொட்டினுடுது. யாரு? பிரம்மாவின் தலை கபாலம் இவ கொட்டு. பிரம்மா இப்ப சரியாயிட்டார், அவர் 4 தலை வந்து அவர் போயிட்டார். இப்ப சிவபெருமானுக்கு கபாலம் ஒட்டினுடுத்து. அப்ப பிரம்மஹத்யா தோஷமும் வந்து விட்டது, கையில கபாலமும் ஒட்டி கொண்டது. உடனே இதற்கு என்ன பரிகாரம்னு சொன்னோடனே, இந்த கபாலம் முழுக்க யார் பிக்ஷை இடுகின்றார்களோ அந்த பிக்ஷையிட்ட பிறகு கபாலம் அந்த கையை விட்டு விலகி செல்லும் அப்படிங்கிறது தான் தீர்மானம். யாரு பிக்ஷை இட்டாலும் இது நிறையவே மாட்டேங்கிறது, இழுத்துக்கிறது, தனக்குள்ளேயே இழுத்துக்கிறது. இட் சக்ஸ் வித்இன் இட் செல்ஃப். இந்த விமானங்கள்லாம் இந்த அட்லாண்டிக் ஓஷன் பக்கமா பெர்முடான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கம் போனா பயப்படுவா, அது ஏதோ உள்ள இழுத்துருமோ அப்படிங்கிற பயத்துல. அந்த மாதிரி இது என்ன இழுத்துட்டே இருக்கு, அது பூரணமாவே ஆக மாட்டேங்கிறது. பார்வதி தேவி சொல்லிட்டா சிவபெருமானை பார்த்து, see I'm adjusting with all of this, get rid of that kapalam very soon அப்படின்னுட்டா. சரி, இப்போ சிவபெருமான் பார்த்தார், எங்க இந்த கபாலத்தை போய் பண்றதுன்னு பார்த்தா பிக்ஷாண்டார் கோவிலுக்கு சென்றார் சிவபெருமான். நம்ம பெருமாளை பார்த்து கேட்கும்போது பெருமாள் சொன்னார், இங்க என்னுடைய பத்னி பூர்வாதேவிங்கிற பூர்ணவல்லி நாச்சியார் இருக்கா, அவ பூர்ணத்துவத்தை கொடுப்பவள். அவ மட்டும் தானம் பண்ணா தர்மம் பண்ணா அது அபூர்ணமா போகவே போகாது சிவபெருமானேன்னு சொன்னோடனே, தாயார் பிக்ஷையிட அது பூர்ணமாக போக கபாலம் அந்த இடத்திலேருந்து வெளியில வந்துடுத்து. பிக்ஷை பெற்று கொண்ட இடம் பிக்ஷாண்டார் கோவில். உத்தமன் இருக்கின்றபடியால் உத்தமர் கோவில். பூர்ணத்துவத்தை தாயார் கொடுத்தபடியால் பூர்ணவல்லி நாச்சியார். அப்ப சிவபெருமானுடைய பாபத்தை போக்கிய ஊர். சிவபெருமானுக்கு அந்த பிரம்மஹத்யா பாபம் எதனால வந்தது? பிரம்மதேவனால வந்தது. அப்ப யாருடைய தலை துண்டிக்கப்பட்டதோ பிரம்மா இருக்கார், பிரம்மாக்கு ஆஸ்வாசனம் கொடுக்க சரஸ்வதி இருக்கா. யாருக்கு கபாலம் ஒட்டி கொண்டதோ சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானுக்கு ஆஸ்வாசம் கொடுக்கக்கூடிய அம்பாள் உலகநாயகிங்கிற பேர்ல இருக்கா. இந்த பாப்பத்தை பார்த்து போக்களித்த எம்பெருமான் பூர்ணவல்லி நாச்சியாரோடு இருக்கக்கூடிய இடம் உத்தமர் கோவில். ஆச்சா. இதுல இன்னொரு ஸ்தல புராணம் சொல்றது என்னன்னா, கதம்ப விருட்சம் இருந்தபடியால் கடம்பனூர், கடம்பனூருங்கிற வார்த்தை மருவி கரம்பனூர் அப்படின்னாச்சு. இன்னொரு ஸ்தல புராணம் சொல்றது, இங்க கதம்ப என்கின்ற மகர்ஷி தவம் செய்து பகவானை பார்த்தபடியால் திருக்கதம்பனூர். இப்பவும் நீங்க போறேன்னு வச்சுங்கோ, இதை ஞாபகம் வச்சு எழுதி வச்சுங்கோ. அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போனோடனே ரைட் ஹேண்ட் சைட் சுவற்றில் ஒரு முனிவருடைய அழகான ஒரு கல் சிற்பம் அங்க இருக்கும். அதுதான் கதம்ப முனின்னு பேர். அது நீங்க போய் பார்த்து சேவிக்கணும். சுவாமி அந்த பட்டர் சொல்ல மாட்டாரா? அவருக்கு என்ன பட்டர் சுவாமி ஏன் சொல்ல மாட்டார்னா, அவருக்கு என்னன்னா, நீங்கள்லாம் 108 திவ்யதேச உபன்யாசம் கேட்டுட்டு வருவேளுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, கதம்ப முனிவர் இருப்பார். கடம்பனூர் உத்தமனை. அச்சா. இங்க ஆழ்வார் எடுக்கிறார், பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் ஊரானை. இப்ப இது பாருங்க, இந்த ஆழ்வார்களுக்கு என்னவோ அது தெரியல. திருமங்கை ஆழ்வார் இதுல வந்து PhD வாங்கியிருக்கார். ஒரு திவ்ய தேசத்து எம்பெருமானு ஒரு பாசுரத்துல பாட மாட்டார், 10 திவ்ய தேசத்தை ஒரே இடத்துல பாடி விடுவார். அப்படின்னா நமக்கு என்னன்னா, அவ்வளவு செலவு இப்போ வரும். ஒரு பாசுரம் பாடி நமக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் போச்சுருவார் திருமங்கை ஆழ்வார். பாருங்க, பேரானை குறுங்குடி எம்பெருமானை. குறுங்குடி எம்பெருமான எந்த திவ்ய தேசம்? திருக்குறுங்குடின்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. அந்த திருக்குறுங்குடி
திருத்தன்கால் ஊரானை, சிவகாசி பக்கத்துல தன்காலப்பன்கிற பேர்ல பெருமாள் இருக்கார். அச்சா, கரம்பனூர் உத்தமனை, திருக்கரம்பனூருங்கிற உத்தமர் கோவில் இருக்கக்கூடிய உத்தமனைன்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். மூணாவது திவ்யதேசம் உத்தமர் கோவில் என்கின்ற திருக்கரம்பனூர். இப்ப ஸ்ரீரங்கமாச்சு, ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய உறையூராச்சு, ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய உத்தமர் கோவிலாச்சு. இப்ப நீங்க ஒரு பரிசல் வச்சுக்கோ, அப்படியே காவேரியிலேயே கொஞ்சம் ஓட்டின்ண்டே வந்தேன்னா திருவெள்ளரை அப்படிங்கிற திவ்யதேசம் வரும். ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். பெருமாளுக்கு புண்டரீகாக்ஷன் அப்படின்னு பேர். புண்டரீக சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, ஷூர்பனகாவானவள் சொல்லுகின்றாள். தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாக்ஷௌ. ஐயோ, எனக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தினது தாமரை, பூத்த தாமரையில் இருக்கக்கூடிய இதழ்களோடு கூடிய கண்ணழகு படைத்தவன் இதை செய்தான். அப்படின்னா பெருமாளுக்கு கண்ணழகு முக்கியம். கண்ணழகே வடிவு கொண்டவன் புண்டரீகாக்ஷன். அச்சா, தாயாருக்கு செண்பகவல்லி நாச்சியார் என்று பெயர். அந்த திவ்யதேசம் ஒரு தனி. நீங்க அந்த படிப்படியா சேவிக்கிறீர்கள் பாருங்க. அது எப்படின்னா, முதல்ல ஒரு 8 படி வரும், முதல்ல 4 படி வரும், 4 படி ஆன ஒண்ணு 6 படி வரும், 4 வேதங்கள் 6 அங்கங்கள். அடுத்தது ஒரு 8 வரும். அப்ப 4 6 8 18 வித்யாஸ்தானங்கள். அப்புறம் 24 வரும், 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணம். அப்புறம் ஒரு 18 வரும், 18 பர்வாக்களை கொண்ட மகாபாரதம். அந்த படியின் எண்ணிக்கை கூட சனாதன தர்மத்தின் கிரந்தங்களை அடிவற்றியே இருக்கும். அழகான அந்த கர்ப்பகிரகம் இங்க போய் பார்த்தேன்னா அங்க ஸ்ரீதேவி, பூதேவி, இந்திரன், சந்திரன், சூரியன், கருடன், ஆதிசேஷன், ஒரு பெரிய ஃபேமிலி பிக்சரே எடுத்த மாதிரி அவ்வளவு பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார். ரொம்ப வசத்தியான திவ்யதேசம்.